தனக்கான தேசபக்தி நடிகர் திலகம் சிவாஜியால் தான் உருவானது என தாய் மண்ணே ரவி முருகையா நமது தந்தி டிவி பேட்டியில் தெரிவித்துள்ளார். வெள்ளைமலை கணவாயில் மெல்ல மெல்ல நுழையாதே, சுபாஷ் சந்திரன் வம்சம் நாங்கள் மறவாதே அப்படின்னு சொல்லி ஒரு வரி எழுதியிருந்தோம். அப்படி எழுதும் போது எனக்கு இன்னும் சின்ன வயசுலேருந்தே ஜென்ரலாகவே கொஞ்சம் நான் நாடகம் நடிச்சிருக்கேன். நிறையா 15 வயசுக்கு ஸ்கூல்லலாம் நாடகம் நடிச்சிருக்கேன். அதனால் நான் ஊட்டியில் தான் படித்தேன் 3 வயசுலேருந்து. அப்படி நடிச்சிட்டு இருக்கும் போதே எனக்கு நடிகர் திலகம் சிவாஜி கணேசனுடைய நான் மிகப்பெரிய ஐயாவுடைய ரசிகர் நான். அதனால் ஜென்ரலாக அந்த தேசபக்தி பாடல்கள், தேசபக்தி வேஷங்கள், சுதந்திர போராட்ட வீரர்கள் இதெல்லாம் நான் அவர்கிட்ட ரொம்ப எனக்கு உள்வாங்கிட்டேன். ஸோ அது ரொம்ப பிடிக்கும் எனக்கு. அதனால் இந்த சுபாஷ் சந்திர வம்சம் நாங்கள் மறவாதேன்னு சொல்லும் போது ஏன் அது மாதிரி ஒரு வேஷம் ஒரு செகண்ட் போட்டா என்னான்னு நான் டைரக்டரோட டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். ஒரு செகண்ட் ஒன்று அப்புறம் தான் அவங்க எப்படி யோசிப்பாங்க நமக்கு தெரியலையே. நான் ஒரு செகண்ட் ஒன்று இல்லை அது கேரக்டராக கொண்டு வந்துடலான்னு அவங்க முடிவு பண்ணிட்டாங்க. ஸோ அப்புறம் என்ன பண்ணோம், யாரை கொண்டு வரது, எத்தனை பேரை கொண்டு வரதுன்னு தெரியல. தென்னாட்டில் வடநாட்டில் நினச்சோம். சரி 2 புருஷர்களை செலக்ட் பண்ணுவோம். ஒரு 1000 வருஷத்தில் 2 மேஜரான புருஷர்கள் யார், மிகப்பெரிய வீரர்கள் யாருன்னு பார்க்கும்போது ஒரு பகுதியில் சத்ரபதி சிவாஜி இருந்தார், ஒரு பகுதியில் நேதாஜி இருந்தார். போர்ப்படை வீரர்கள். அஹிம்சையில் போகிறவங்களை நம்ம எடுக்க முடியாது, ஏன்னா போர் சம்மந்தமாக எழுதியிருக்கோம். ஸோ போர்ப்படை வீரர்களை தான் பிடிச்சாகணும் இல்லைங்களா. அதனால தான் நம்ம இவங்களை 2 பேர்த்தையும் செலக்ட் பண்ணி, ஏன்னா ரொம்ப பேரை போட்டாலும் கொஞ்சம் க்ரௌடட் ஆகிடும். பாட்டு சின்ன பாட்டு 5 நிமிஷம். ஸோ அடுத்தடுத்து நாங்கள் பண்ணுற ப்ராஜெக்டில் கண்டிப்பாக தென்னாட்டில் இருந்தோம், நம்ம தமிழ்நாட்டில் இருந்தோம், இன்க்ளூடிங் வீரபாண்டிய பட் கட்டபொம்மன் ஐயா அந்த மாதிரி ஒரு வேடத்தில் நான் கூடிய விரைவில் அவருடைய தூக்கிலிடப்படும் காட்சியை நடிக்க போகிறோம். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.